उत्तराखंड 11 की घोषणा करेंगे। ஜார்க்கண்டிலிருந்து 11 பேர், 11 उसकी घोषणा होगी। சத்தீஸ்கரிலிருந்து 11 பேர், 5 की घोषणा होगी। 5 டெல்லியிலிருந்து 5 பேருடைய வேட்பாளர்களுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது। उत्तराखंड, ஜம்மு காஷ்மீரிலிருந்து 2, உத்தராகண்டிலிருந்து 3, அருணாச்சல பிரதேசத்திலிருந்து 2, கோவாவிலிருந்து 1, திரிபுராவிலிருந்து 1, अंडमान निकोबार 1, அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து 1, டாமன் டியூவிலிருந்து 1 सीटों की अभी हम घोषणा कर रहे हैं। मैं धीरे धीरे नाम पढ़ता हूं। 195 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் இன்று அறிவிக்கப்படுகிறது। चुनाव आयोग की प्रेस की आदत होनी चाहिए, इसलिए दिखाऊंगा। वाराणसी से माननीय प्रधानमंत्री जी नरेंद्र मोदी जी, अंडमान निकोबार வாரணாசியிலிருந்து विष्णु பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், विष्णु पदा रे, அண்டமானிலிருந்து விஷ்ணு பதாரே, किरण रिजिजू, அருணாச்சல பிரதேசத்திலிருந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு, तापिर गांव, அருணாச்சல் பிரதேசம் கிழக்கு தொகுதியிலிருந்து தாப்பிர், करीमगंज अनुसूचित जाति सीट से कृपानाथ मल्ला, सिलचर परिमल शुक्ला वैद्य, ऑटोनोमस जिला शेड्यूल ट्राइब अमर सिंह टिस्सो, गुवाहाटी बिजुली कलिता मेधी, मंगलदोई दिलीप सैकिया, तेजपुर रंजीत दत्ता, नौगांव सुरेश दत्ता, नौगांव सुरेश बोरा, कलियाबोर कामाख्य प्रसाद तासा, जोरहाट तोपन कुमार गोगाई, डिब्रूगढ़ सर्वानंद सोनोवाल, திருப்புகரிலிருந்து சர்வானந்த் சோனோவால் அமைச்சர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள்। ऐसे असम के 11। अब छत्तीसगढ़, सरगुजा शेड्यूल ट्राइब सीट चिंतामणि महाराज, रायगढ़ शेड्यूल ट्राइब राधेश्याम राठिया, जांगीर चंपा अनुसूचित जाति कमलेश जांगड़े, कोरबा सरोज पांडे, बिलासपुर तोखन साहू, राजनांदगांव संतोष पांडे, दुर्ग विजय बघेल, रायपुर ब्रिजमोहन अग्रवाल, महासमुंद रूप कुमारी चौधरी, बस्तर शेड्यूल ट्राइब महेश कश्यप, कांकेर शेड्यूल ट्राइब भोजराज नाग। ऐसे 11 सीटें, 11 सीट्स फ्रॉम छत्तीसगढ़। दादरा नगर हवेली श्री लालूभाई पटेल, दिल्ली चांदनी चौक प्रवीण खंडेलवाल,
नॉर्थ ईस्ट उत्तर पूर्वी दिल्ली मनोज तिवारी, பாடகரும் நடிகருமான மனோஜ் திவாரி सुश्री நார்த் ஈஸ்ட் बांसुरी டெல்லியிலிருந்து सुराज, போட்டியிடுகிறார். पश्चिमी दिल्ली वेस्ट दिल्ली श्रीमती कमलजीत सहरावत, दक्षिण दिल्ली रामवीर सिंह बिदुड़ी, 5 दिल्ली में गोवा नॉर्थ गोवा श्रीपाद नाइक 1 सीट, गुजरात कच्छ विनोद भाई लखमाशी चावड़ा शलुका सीट, बनासकांठा श्रीमती हितेश भाई चौधरी, पाटन भरत सिंह जी दाभी, गांधीनगर माननीय अमित शाह जी, குஜராத்தில் அகமதாபாத் காந்தி நகர் பश्चिम தொகுதியிலிருந்து மத்திய अनुसूचित உள்துறை जाति, அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்டியிடுகிறார். दिनेश भाई मकवाना, दिनेश भाई कोडर भाई मकवाना, राजकोट पुरुषोत्तम भाई रूपाला, पोरबंदर मनसुख भाई मंडाविया, போர்பந்தரில் இருந்து ஜாம்நகர் மத்திய அமைச்சர் பூனம் மன்சுக் பின் பாய் மாண்டவியா போட்டியிடுகிறார். आनंद मितेश भाई रमेश भाई पटेल, 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கட்சிகள் தயாராகிவிட்டன. பாரதிய ஜனதா கட்சி அதன் 195 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. முதல் கட்ட வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் காலத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இதுவரை காங்கிரஸ் அறிவிக்கவில்லை. ஆனால் சமாஜ்வாதி சில இடங்களை அறிவித்திருந்தது, ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது. 195 இடங்களுக்கு பாஜக தனது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. பிரதமர் மீண்டும் வாரணாசியில், அமித்ஷா காந்தி நகரில் அப்படின்னு. இப்போ பாஜக முதல் கட்டமாக வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் ரேஸை இன்னும் வேகப்படுத்தியிருக்குன்னு பார்க்கணுமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் நாங்கள் 400 வருவோம், 370 வருவோம், இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முதலில் தங்களுடைய முதல் பட்டியல் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தோம் என்பதில் அவர்கள் பெருமை கொள்ள முடியும். நாங்கள் முந்திக் கொண்டோம் என்பதாக சொல்லிக் கொள்ள முடியும். ஆனாலும் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் எந்த சாதனையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி இதுவரை வெற்றி பெறவே முடியாது பேசி என்று நினைத்த சமாஜ்வாதி கட்சியுடன் 17 தொகுதி என்று முடிவு செய்ததையும், அதே போல டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடன், ஹரியானாவில், குஜராத்தில் என்பதாக அவர்களுடன் பேசி முடித்ததையும், அதே போல உத்தவ் தாக்கரே போன்றவருடன் பேசி முடித்ததையும் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். என்னன்னு சொன்னா, இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கா, பாரதிய ஜனதா கட்சி என்பது மோடி தலைமையிலான அவரை பிரதமர் வேட்பாளராக கொண்டதற்கு எதிராகத்தான் எதிர்கட்சிகளுடைய கூட்டு என்பதாக இந்தியா கூட்டணி வருது. இந்தியா கூட்டணி ஒன்று சேராது, இந்தியா கூட்டணி சேரவே இல்லை, இந்தியா கூட்டணி தோற்றுவிட்டது என்பதுதான் பாஜகவினுடைய பரப்புரையா இருந்தது. ஆனா இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள் ஆம் ஆத்மி கட்சியுடனும், சமாஜ்வாதி கட்சியுடனும், உத்தவ் தாக்கரே கட்சியுடன் எல்லாமே நாங்கள் பேசி ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. பொது வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடிந்தது என்பதை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருப்பது என்பது அவர்களுடைய சாதனை. நாங்கள் முதல் பட்டியலை அறிவித்து விட்டோமே என்று சொல்வதில் இவர்கள் சாதனை. இப்படியாக பேசிக்கொள்ளலாம். இப்படி பேசிக்கொள்வது எல்லாமே இரண்டு பக்கமும் அது மட்டுமே வெற்றியை தேடி போகிறதா என்று கேட்டால் தொகுதி வாரியாகத்தான் பார்க்கணும். இப்போ உதாரணமா வடக்க உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ அறிவித்தது என்பது அவர்களுக்கு வெற்றி உறுதியில் கூட பாரதிய ஜனதா கட்சி அறிவிக்க முடியும். ஆனால் அதே சமயம் கேரளாவில் தைரியமாக என்ன அறிவிப்பது இத்தனை பேரை என்று சொல்லும் பொழுது அங்கு சிபிஎம்மா காங்கிரஸா என்று இருப்பதில் பாஜக ஏதாவது 1-2 கிடைச்சிருமா கிடைக்காதா அது கூட என்ற கேள்வியாக இருக்கக்கூடியதுதான் அங்குள்ள நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கவில்லை என்பது நாம் நேரடியாக தொகுதியை ஒட்டியோ
அந்த வேட்பாளரை ஒட்டியோ நேரடியாக நமக்கு தெரிந்த அறிதலில் இருந்து கருத்து சொல்ல முடியாமல் போய்விட்டது. அதுதான் நமக்கு முதன்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனாலும் அகில இந்திய ரீதியில் தாங்கள் முதலில் அறிவித்து விட்டோம், முதல் பட்டியலை கொடுத்து விட்டோம் 195 என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் பாஜக என்பது நமக்கு புரிகிறது. இப்படி பெருமைப்பட்டுக் கொள்வது மட்டுமே வெற்றியை தேடி தந்து விட போகிறதா, அல்லது 272 என்ற அந்த மேஜிக் நம்பரை எட்டிவிடுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே நிற்கிறது. இல்ல தமிழ்நாட்டில் இன்னும் அவங்க வந்து கூட்டணி உறுப்பறல அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது இன்னும் யாருக்காவது காத்துட்டு இருக்காங்களா? ஏன் தமிழ்நாட்டில இருந்து யாரையும் அறிவிக்கல? அதாவது கூட்டணி உறுதிப்படாமல் இருத்தல் என்பதற்கும் தாங்கள் சில தொகுதிகளிலாவது தங்களுடைய முதல் பட்டியலில் தங்கள் வேட்பாளர்களை அறிவிப்பது என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. உதாரணமாக கூட்டணி உறுதிப்படாமலேயே ஒரு சமாஜ்வாதி கட்சியோ ஒரு ஆம் ஆத்மி கட்சியோ எல்லாம் வந்து அறிவிக்க முடிஞ்சிச்சு வேட்பாளர்கள். அதனால வந்து அது காரணமாகவே இருக்க முடியாது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க. குறைந்தபட்சம் அவர்களுடைய முக்கியமானவர்கள் அண்ணாமலை நிற்பார் அப்படின்னு 2 நாளா வருது. என்ன கரூரிலா கோவையிலா, அப்போ தொகுதி எங்கு நிற்போம் என்று தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறார்களா என்ற கேள்வி தானே எழும். நீலகிரியில் நிற்பார் கண்டிப்பாக, இறங்கி அதற்கான பணிகள் எல்லாம் செய்துவிட்டார் எல் முருகன் என்பதாக தொடர்ந்து நமக்கு பல மாதங்களாக சொல்லிக் கொடுத்தார். கடைசியில பார்த்தா அவரை வடக்கிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் என்பதாக தேர்வு செய்து விட்டோம் என்று அவர்களே அறிவிக்கிறார். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களால் இந்த வேட்பாளரையோ அந்த வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதியையோ சரியாக மதிப்பீடு செய்து முடிவு செய்ய முடியவில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி வரும். நன்றி திருமணி, உங்கள் பார்வைகளை வெளிப்படுத்தியதற்கு நன்றி. பாஜக முதல் கட்டமாக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த முதல் கட்டமாக வெளியிட்டது இது வந்து வெற்றியாக பார்க்க முடியுமா, இல்லை வந்து தேர்தல் நேரத்தில் நாங்கள் முந்தினோம் அப்படின்னு காட்டுவதற்காகவா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. நூற்று 95 வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது பாஜக. இதுவரை வேறு எந்த கட்சியும் இவ்வளவு எண்ணிக்கையிலான காங்கிரஸோ மற்றவர்களோ இன்னும் வெளியிடலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் முதல் கட்டமாக வேட்பாளர்களை சமாஜ்வாதி வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தது, அதனைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது. இந்த சூழலில் பாஜக தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே பல மாநிலங்களில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் 80ல் 51 இடங்களில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது பாஜக. பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் 24 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 20 தொகுதிகளுக்கும், சத்தீஸ்கரில் 11 தொகுதிகளுக்கும், டெல்லியில் 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க. தமிழ்நாடு இந்த பட்டியலில் இல்லை. தமிழ்நாட்டில் இப்போது கூட்டணி பேசப்பட்டு வருகிறது. அதனால வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு தாமதமாகி இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது.
மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் போட்டியிடுகிறார். நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதேபோல் மத்திய அமைச்சர் முரளிதரன் அவர்கள் முரளிதரனை பொறுத்த வரைக்கும் ஆட்டிங்கால் தொகுதியில் போட்டியிடுகிறார். பாஜக குறிப்பாக கேரளாவை மையப்படுத்தி இருக்கிறதா, கேரளாவில் இந்த முறை கடும் போட்டியை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் யார் வெற்றி பெற்றாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணியின் கணக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று கேரளா. கேரளாவில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறதா பாஜகன்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் போட்டியிடுறாங்க. நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிடுறார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அதே போல் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேசத்தினுடைய குணா தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் இப்போது விதிஷா தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட மீண்டும் போட்டியிடுகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாஜக 195 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தங்கள் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இதில் பல மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். இதில் பாஜக மத்திய மாநிலங்களில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி பெல்ட்டில் பெரும்பாலான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டை முற்றிலுமாக ஒரு வேட்பாளர் கூட அறிவிக்கலை. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட ஐடென்டிஃபை ஆகலையா? இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்கா, நீங்க அனௌன்ஸ் பண்றது நீங்க ஒரு தொகுதி 5 தொகுதி அப்படின்னு சின்ன இதுல பண்ண மாட்டாங்க. பொதுவா இருக்கும்போது ஒரு டீசென்ட் சங்க் தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 கேண்டிடேட்டோட டீடைல்ஸை முதல் கட்டமா அனௌன்ஸ் பண்றாங்கன்னாக்கா பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஹை கான்பிடன்ஸ். இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் ஹை கான்பிடன்ஸ் சீட். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வெற்றி வாய்ப்பு 100% இல்லைன்னா 90% மேல இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்க எல்லாத்தையும் சீட்டை உறுதி செஞ்சு லிஸ்ட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேரளால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேரளால 100% இருக்கா என்ன? அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கலாம் இல்லையா? அது இருக்கா என்னன்னு நம்ம கேட்கறதுங்கிறது ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல எப்படி இருந்தாலும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்சி கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ அதான் சொன்ன ஹை கான்பிடன்ஸ் சீட்டுன்றது சொல்றது கேரளால எப்படினாலும் எதுவும் கூட்டணி கிடையாது. சோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல. அப்படி இருக்கும்போது அங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு வேணா பார்க்கலாம். ஓகே. இதில் இந்த புதியவர்களுக்கான வாய்ப்பு, யூத்கான வாய்ப்பு அப்படின்றப்போ 47 பேர் இளைஞர்கள், 29 பேர் பெண்கள், ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து 27 பேர் அப்படின்றப்போ இந்த முறை புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அதை நோக்கி நகர்கிறதா அது? நிச்சயமா அது கொடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லா இடத்துலயும் சொல்றாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்க, இப்போ இந்த வாட்டி முழக்கமே என்ன இருக்கு அவங்க தரப்புல இருந்துனாக்கா, பரப்புரையில சொல்றதுக்குரிய ஃபேமிலி பாலிடிக்ஸ் கிடையாது, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. இன்னொன்னுமே பாஜக ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. மோடி, அமித்ஷா குறிப்பிட்ட எய்ட்ஸ் அவங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா மத்த எல்லாரையும் ஒரு ரொட்டேஷன்ல தான் வைக்கிறாங்க. ஏன்னா தங்களுக்கு எந்த காலத்தையும் தங்களோட ஆதிக்கத்துக்கு எந்த வித ஒரு காம்படிஷனும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப நட்டாவை கூட அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ஆஸ்பெக்ட்லயும் இருக்கலாம். இன்னொன்னு பல இடங்கள்ல எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு டிஸ்கிரண்டல் எங்கெங்கெல்லாம் இன்கம்பென்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவ் போட வேண்டிய சூழல்ல இருக்கும்போது அதையும் பண்ணுவாங்க. மற்ற எல்லா கட்சியும் பண்றதுதான் அது. இப்போ இந்த இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடை இறுதி செய்யுமா அப்படின்னப்போ இறுதி செஞ்சுட்டே வந்தாங்க. ஸோ அவர்களுக்கு முன்பாக பட்டியல் வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதா பாஜகவுக்கு? கட்டாயம் இல்லை, இவங்க பண்றாங்க அவ்வளவுதான். அது அவங்களுக்கு முன்னாடி கட்டாயங்கிறது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். பாஜகவுக்கு எங்கே தெளிவான கூட்டணிகள் உறுதியாக இருக்கோ அல்லது தனித்து போட்டியிடக்கூடியதில் எங்கே ஒரு கிளியர் ஸ்டாண்ட் இருக்கோ அதற்கெல்லாம் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா விஐபி கேண்டிடேட், விவிஐபி கேண்டிடேட் எல்லாருமே இந்த பட்டியலை ஏறக்குறைய வந்திருக்காங்க அப்படின்ற பார்வைகள் வெளிப்படுகிறது. ஏன்னா மத்திய அமைச்சர்கள், நடிகர்கள், ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு இவங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியலாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய
குழுவினுடைய கூட்டம் இரவு முழுவதும் நடைபெற்றது, 3 மணி வரை நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஏன்னா மத்திய அரசு இருக்கப்போ பல கணிப்புகள், புதிய வேட்பாளர்கள் அப்படின்லாம் நிறைய கரெக்ஷன்ஸ் பார்த்து அதன் பிறகுதான் அந்த விவாதமே நள்ளிரவை தாண்டி 3 மணி வரை அந்த கூட்டம் சென்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி தோல்வியுற்ற அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை வென்றவர் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் 2வது முறையாக அதே தொகுதியில் நிற்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 3வது முறை ஏற்கனவே அவங்கெல்லாம் நின்றிருந்திருக்காங்க. இந்த முறை 2வது முறையாக அவர் நிற்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் லக்னோ தொகுதியில் நிற்கிறார். நடிகை ஹேமமாலினி மதுரா தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி செகந்திராபாத் தொகுதியில் போட்டியிடுகிறார். நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூர் தொகுதியில் கேரளாவில் திருச்சூரில் போட்டியிடுகிறார். 2 மத்திய அமைச்சர்கள் கேரளாவில் போட்டியிடுறாங்க. கேரளாவில் பாஜக முக்கிய பிரமுகர்களை களம் இறக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவங்களுக்கு 15% மேலே வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இல்லை. இந்த முறை அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி தென் மாநிலங்களையும் குறிவைத்திருக்கிறதான்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.